வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கும். அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற வகையாக நம்முடைய கனவுகளை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். அதுதான் மாபெரும் கனவு காணும் வழிமுறை. உங்களுடைய ஒரு கனவு சிதைந்து விட்டால் அதை விட மாபெரும் கனவு காணுங்கள் என்பது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. சரியா? அடுத்து தோல்விகள் தொடர்வதில்லை, வெற்றிகள் முடிவதில்லை. இந்த ரெண்டு தொடர்புடைய ஒன்று ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றி அதோடு நிற்கிறதில்லை. தோல்விகள் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தோல்வி அதோட அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதில்ல. ஸோ காலம் மாறும், உங்களுக்கு வேறு வாய்ப்புகள் கிடைக்கும். திரும்பவும் என்னுடைய அனுபவத்துக்குள்ளேயே இருந்து வருகிறேன் நான். முதல்ல தோல்விகள் தொடர்வதில்லை. 12ஆம் வகுப்பில் ஏற்பட்ட தோல்வியை பற்றி பேசினேன் நான். மதிப்பெண் மருத்துவ கனவு சேர்ந்து போன தோல்வியை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் கல்லூரி காலத்தில் படிக்கும்போது உங்களை மாதிரி ஒரு சராசரி மாணவன் மாதிரியாக தான் நானும் இருந்தேன். நான் பல மாணவர்களுக்கு இங்கே சில தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கலாம். சில மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் இல்லாமல் ஓரளவு மதிப்பெண் பெற்று தேறியிருக்கலாம். சில மாணவர்கள் தோல்வி அடைந்து கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் எனக்கும். சில பாடங்களில் நல்ல மதிப்பெண், சில பாடங்களில் சராசரி மதிப்பெண், சில பாடங்களில் தோல்வி. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் அரியர்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிற கவலையெல்லாம் விட்டு அதையும் கடந்து தான் படித்து முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டோம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் கல்லூரியை கஷ்டப்பட்டு முடித்தேன். பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமான மாணவன் அப்படிலாம் சொல்ல முடியாது. கல்லூரியில் ஒரு சராசரி மாணவன், இல்லை சராசரி விட கொஞ்சம் அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவன் அப்படிங்கிற நிலைமையில் தான் கல்லூரியில் இருந்தேன். என்னுடைய நண்பர் இருக்கார், செல்வம் இருக்கார், அவருக்கு தெரியும் நான் எப்படி படித்தேன் அப்படின்ட்டு. ஆனால் கல்லூரி முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு அது எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு உடனே ஒரு குடிமை பணி தேர்விற்கு வரணும், எழுதணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போது அப்போ செல்வத்தினுடைய ஒரு உந்துதல்னால தான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு கூட தெளிவாக சொல்லலாம். ஆனால் அதுக்கு அப்புறம் ஏற்பட்ட சிரமங்கள் தான் இதில் எப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த தோல்விகள். எடுத்த உடனே எனக்கு வெற்றி இல்லை. இந்த குடிமை பணி தேர்வில் முதல் முறை தேர்வு எழுதும்போது என்னுடைய அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்டை வச்சு ப்ரிலிமினரி எழுதினேன். முதல் முறையில் தோல்வி. உடனே எல்லோரும் பண்ணுற மாதிரி சப்ஜெக்டை மாற்றினேன். சோசியாலஜி சப்ஜெக்டை வச்சுட்டு ப்ரிலிமினரி எழுதினேன். அடுத்த முறை 2வது அட்டம்ப்ட்டு. ஸோ அப்பையும் தோல்வி. இப்போ 2 முறையும் தோற்றதுக்கப்புறம் 3வது முறை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சப்ஜெக்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் ப்ரிலிமினரி எழுதி அந்த ப்ரிலிமினரியில் அந்த வட்டம் தேர்வடைந்து அந்த வருடத்தில் நடந்த முதன்மை தேர்வில் சைக்காலஜி மற்றும் தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடமாக வைத்து தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றேன். ஆனால் இந்த முறை நேர்முக தேர்விற்கு சென்றால் அங்கே தோல்வி. ஸோ அந்த தோல்வியினுடைய முடிவுகள் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த தேர்வு எழுதணும். ஸோ தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்கவலையில் இருக்கும்போதே அடுத்த தேர்வுக்கு தயாராகிறதுங்கிறது எளிது அல்ல. ஸோ அதையும் தாண்டி அடுத்த முறை தேர்வு எழுதி இந்த 4வது முறை குடிமை பணி தேர்வில் முதல்நிலை தேர்வை எழுதும்போது அதில் கிடைத்தது வெற்றி. முதன்மை தேர்வில் வெற்றி, இந்த முறை நேர்முக தேர்வில் வெற்றி. ஸோ 4வது அட்டம்ப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியில் கிடைத்த பதவியில் தான் நான் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு இடையில் குரூப் 1 தேர்வு எழுதினேன். குரூப் 1 தேர்வுலையும் தோல்வி. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு தேர்வு இருக்குது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயம், அந்த தேர்வு எழுதினேன், அதுலேயும் தோல்வி. ஆனால் இத்தனை தோல்விகள், தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி காத்திருந்தது. அதுதான் இந்த குடிமை பணி தேர்வில் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸில் தேர்வு எழுதி அந்த சர்வீஸ் வந்தது, அதனுடைய ரேங்க் கிடச்சது. அதுக்கு வேறு ஒரு கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லாம் சொன்னோன்னா பெருசாக போய்கிட்டு இருக்கோம், அது இப்போதைக்கு வேண்டாம். இந்த தேர்வில் இந்த பதிவில் இந்த பதவியிலையும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் இருக்கிறேன். அதனால் எனக்கு வருத்தங்கள் கிடையாது. ஸோ ஆனால் இத்தனை தோல்விகளுக்கும் ஒரு மாபெரும் வெற்றி காத்திருந்தது. அதனால் தோல்விகள் தொடர்வதில்லை. சரியா? இப்போ வெற்றிகள் முடிவதில்லை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த துறையில் வந்துட்டேன். நான் தணிக்கை துறை அதிகாரியாக நான் பதவி ஆட்டிருக்கேன்.
ஸோ என்னோடய வெற்றி அதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால் இந்த துறைக்குள்ளேயே எனக்கு வளர்வதற்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைத்தன. என்ன அப்படின்னா வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்கிறேன். சிப்பிப்பாறை கிராமத்திலிருந்து பிறந்து வளர்ந்த ஒருத்தன் தணிக்கைத்துறை அதிகாரியாகி ஒரு மாநிலத்தின் முழு பட்ஜெட்டு, இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் கோடிகள் உள்ள பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவில் இருக்கும். அதனை தணிக்கை செய்யும் வாய்ப்பு இந்த பொறுப்பு வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முழுக்க அந்த 5 லட்சம் கோடி அளவிலான வரவு செலவு திட்டத்தை என்னுடைய பொறுப்பில் இருந்தது. இப்போ மகாராஷ்டிராவுடைய தலைமை தணிக்கை அதிகாரியாக இருக்கிறனால அங்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாயினுடைய வரவு செலவு திட்டம். ஸோ இதனுடைய தணிக்கை அறிக்கை வந்து என்னுடைய கையொப்பத்தில் வந்து சட்டமன்றத்திற்கு போகுது அப்படிங்கிற நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கறது வந்து. இதையும் தாண்டி வேறொரு முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு, நான் பள்ளி பருவத்திலையும் கூட வந்து அவ்வளவு சிறப்பாக படித்ததில்லை அப்படின்ட்டு. ஒரு சின்ன சான்று சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 9வது வகுப்பில் வந்து எனக்கு வந்து ஆங்கில பாடத்தில் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதனால் வந்து கூப்பிட்டு நிறையா திட்டுனாங்க. எங்கள் வீட்லேயும் திட்டு விழுந்தது, பள்ளி ஆசிரியர்களிடம் நிறைய திட்டு விழுந்தது. அதையும் கடந்து வந்து ஒரு சில ஆசிரியர்களுடைய ஊக்கத்தினால் வந்து 10வது வகுப்பில் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று வந்து தேர்வு அடைஞ்சேன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த ஆங்கில பாடத்தில் தோல்வி அடைந்த ஒரு மாணவன் யோசித்து பார்க்க முடியுமா? ஒரு உலக அளவில் உள்ள ஒரு நிறுவனம், எல்லாருக்கும் தெரியும் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்ட்டு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய துணை அமைப்பு யூனிசெஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க, பொது அறிவில் படிச்சிருப்பீங்க. அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம், பிராந்திய அலுவலகம், நாடுகளுடைய அலுவலகங்கள் எல்லாத்தையுமே தணிக்கை செய்து அந்த தணிக்கை அறிக்கையை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு ஆங்கிலத்தில் தோல்வியடைந்த ஒரு மாணவன் எழுதிய தணிக்கை அறிக்கை வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகிறது அப்படிங்கிறதே வந்து எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத நான் எண்ணி பார்க்குறேன். இது போக வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த மகாராஷ்டிரா பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோலாலம்பூரில் இந்தியாவினுடைய பிற நாடுகளில் உள்ள அலுவலகங்களை தணிக்கை செய்யும் வாய்ப்பு, அதையும் வந்து அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பையும் கொடுத்துருந்தாங்க. அந்த முக்கியமான பொறுப்புகளையும் வந்து அமைச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து வெற்றிகள் முடிவதில்லை, ஒரு வெற்றி வந்து அடுத்த வெற்றிக்கு உங்களுக்கு தொடக்கமாக அமையும், அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். ஆக 2வது கருத்து, தோல்விகள் தொடர்வதில்லை, வெற்றிகள் முடிவதில்லை. 2 வச்சு பேசிட்டோம். இப்போ 3வது என்ன அப்படின்னு சொன்னால் உழைப்பும் பிழைப்பும் அப்படின்னு பேச போகிறேன். உழைப்பும் பிழைப்பும் அப்படின்னா வந்து உழைப்பு, நீங்கள் கனவு கண்டீங்க, அந்த கனவை எப்படி செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறதா உழைப்பு. என்ன மாதிரி உழைக்கணும்? இப்போ நாங்கள் குடிமைப்பணி தேர்வு எழுதும்போது வந்து 10 மணி நேரம் படிக்கிறேன், 15 மணி நேரம் படிக்கிறேன், நான்லாம் 18 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எப்படி படிக்கிறோம், எதை படிக்கிறோம், அதை எப்படி மனதில் வச்சுக்கிறோம், அதை எப்படி வந்து தேவைப்படணும், தேர்வு நேரத்திலோ இல்லை நேர்முக தேர்விலோ தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் விதத்தில் வெளியில் எடுக்கிற அளவுக்கு வந்து நம்ம மனதில் வைத்திருக்கிறோம், அதுதான் இங்கே முக்கியம். ஸோ அதுக்கு திட்டமிடல் சரியாக இருக்கணும். நீங்கள் தேர்வுக்கு தயாராகும் முறையும் சரியாக இருக்கணும். குறிப்பில் எடுக்கிறதுன்னு ஒன்று, விவாதம் பண்ணுறதுன்னு ஒன்று. எனக்கு தெரியும் செல்வத்து கூட எவ்வளோ விவாதம் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் விவாதம் பண்ணி படிக்கும்போது வந்து உங்களுக்கு அது தேர்வு நேரத்தில் ஞாபகப்படுத்தி எழுதுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆக உங்களுக்கு ஏற்ற சரியான அணுகுமுறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அதுதான் முக்கியம். வந்து நான் அதை விட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் படிக்கிறேன், நிறையா புத்தகங்கள் படிக்கிறேன் அப்படிங்கலாம் இல்லை. எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் நம்ம நண்பர்கள் பழனிசாமி ஐயா அவர்களும் ஆல்பர்ட் ஐயா அவர்களும் தீவிரமாக பேசுவாங்க. அது அவங்களுடைய கருத்துக்களுக்கே விட்டுறேன், நான் அதை பற்றி அதிகமாக பேசலை. ஆக இதில் உழைப்பு அப்படிங்கிறது முக்கியம். உழைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட உழைப்பு அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக கேட்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்து ஈக்குவலாக சொல்லக்கூடிய வந்து பிழைப்பு. பிழைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிறது இல்லை, நார்மலாக நம்ம பிழைச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இல்லை வந்து. ஆனால் அதை விட்டுட்டு வந்து வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, வெற்றியை எட்டுவதற்காகவே பிழைத்திருப்பது வந்து அந்த வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் வந்து இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதற்காகவே பிழைத்திருப்பது, அதனை நோக்கிய எல்லா முயற்சிகளையும் எல்லா ஆற்றலையும் செலவிடுவது, அதுதான் வந்து பிழைப்பு வந்து.
தோல்விகள் எத்தனை வந்தாலும் அதையும் தாண்டி அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது தான் பிழைப்பு. அதனால் உழைப்பும் பிழைப்பும் அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுகிறேன். அப்புறம் கடைசியாக ஒரு 4வது கருத்தை பற்றி சொல்லியிருந்தேன். நாளும் தெரிந்துகொள், நால்வரை புறக்கணி அப்படின்ட்டு. இந்த நாளும் தெரிந்துகொள் அப்படிங்கிறது ஒரு உளவியல் கோட்பாடு. நம்ம ஊரில் சொல்லுவோம் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக பேசுவாங்க. அந்த 4 விஷயம் என்ன? செய்தித்தாள்கள் படிப்பதா, இல்லை வந்து சமூகத்தை பற்றி படிப்பதா, நண்பர்களை இல்லை வேறு பாடப்புத்தகங்களை படிப்பதா, பொது அறிவை வளர்த்து கொள்வதா? அதெல்லாம் இல்லை. இது உளவியல் இல்லை, வேறு ஒரு கருத்து சொல்கிறாங்க. தன்னறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு உண்டு. செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி நாமளே முழுசாக புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. இந்த நம்மளை பற்றி நாமளே புரிஞ்சுக்கிறதுடைய 4 அடிப்படை கோட்பாடுகள் தான் இந்த தன்னறிதல் அப்படிங்கிறது வந்து, இந்த நாளும் தெரிந்து கொள் அப்படிங்கிறது வந்து. இதில் என்ன அப்படின்னா வந்து, வழக்கமாக நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தன்னறிதலில் 4 நிலைகள் உண்டு. அதில் முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், கருத்துக்கள், உங்களை பற்றி மற்றவர்களுக்கும் தெரிந்த விஷயங்கள். அதாவது உங்களை பற்றி உங்களுக்கும் தெரியும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு விதமான தன்னறிதல். சரியா? அதை பற்றி நம்ம கவனம் செலுத்த தேவையில்லை, ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும் வந்து. இதே மாதிரி வந்து உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத கருத்துக்கள், உங்களை பற்றி மற்றவர்களுக்கும் தெரியாத கருத்துக்கள், யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. அதனால் அதை பற்றி மறந்துடுவோம். அது ஆழ் மனதில் உள்ள கருத்துக்கள், உள்ள பதிவுகள் எல்லாமே அதில் வந்துடும். அதில் நல்லவையும் இருக்கலாம். இப்போ எதாவது ஹிப்னாசிஸ் பண்ணி இல்லை லைட் டிடெக்ஷன் மூலமா வெளியே கொண்டு வரோன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி உள்ளே பொதிந்து இருக்கிறது. அதை பற்றியும் நம்ம மறந்துடலாம். அடுத்த 2 நிலை வந்து ரொம்ப முக்கியமானது வந்து, உங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தது, உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாதது. அது உங்களுடைய திறமையை நீங்கள் அங்கீகரிச்சிருப்பீங்க, மற்றவங்க அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு உள்ள சிரமங்கள், உங்களுக்கு உள்ள துயரங்கள், உங்களுக்கு உள்ள சிக்கல்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இதை வந்து சரிப்படுத்துறதன் மூலயமா வந்து சமூக செயல்பாட்டில் வந்து நம்ம சரியாக செயல்படுத்த முடியும். அதனால் வந்து அதில் வந்து கவனம் செலுத்தணும். உங்களுக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கு தெரியாதது, இது தன்னறிதலினுடைய ஒரு முக்கியமான நிலை. இதுக்கு மாற்று என்ன அப்படின்னா வந்து, தன்னறிதலினுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னா வந்து, உங்களுக்கு தெரியாதது மற்றவர்களுக்கு தெரிந்தது. உங்கள் நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, அவன் ரொம்ப திறமைசாலி, அவன் திறமை அவனுக்கே தெரியாது. உங்கள் ஆசிரியர் கூட சொல்லியிருப்பார், ஊக்கப்படுத்தும் போது சொல்லியிருப்பார், உன் திறமை உனக்கே தெரியாது, உன்னால் முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சுயமாக உள்ளாய்வு செஞ்சு பார்க்கும்போது தான் வந்து அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படும் வந்து. அதனால் வந்து அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய திறமை உங்களுக்கே தெரியவில்லை என்றால் அது ஒரு பெரிய தவறு, அது ஒரு குற்றம் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். அதை வெளிக்கொணர்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்குரிய முயற்சியாகத்தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான கருத்தரங்களை வந்து இந்த மாதிரி முகாம்களை நடத்திட்டுருக்கோம். இந்த மாதிரி முகாம்கள் மூலியமாக உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிற திறமையை நீங்களே வெளியில் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. சரியா? இந்த கருத்தரங்கு இந்த முகாம் முடிஞ்சு வெளியில் போகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்துவதற்குரிய வழிவகைகளில் நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அது சிறப்பான வெற்றியாக இந்த நிகழ்ச்சிக்கு கருதப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளோதான். இந்த 4 விஷயங்கள் தான் பேசணும். இதில் இன்னொன்று இருக்குது, 4 வரை புறக்கணி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். 4 வரை புறக்கணி அப்படிங்கிறது யார்? ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 4 பேரா? அதுவும் இந்த செல்ஃப் அனாலிசிஸில், சைக்காலஜியில், தன்னறிதலில் ஒரு விளக்கம் இருக்குது. அந்த 4 பேர் யார் அப்படின்னு சொன்னால், நமக்காக நம்மோடு உழைக்காதவர்கள், நம்மளுடைய வெற்றியில் நம்மளுடைய உழைப்பில் பங்கெடுத்து கொள்ளாதவர்கள், சிறு துரும்ப கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டாங்க, நம்மளுடைய திறமை தெரிந்தும் நம்மளுடைய உழைப்பு தெரிந்தும் விமர்சிப்பவர்கள், ஏளனம் பேசுபவர்கள், அவங்கள புறந்தள்ளணும். நம்முடைய திறமையையே அறியாதவர்கள், அவங்களையும் புறந்தள்ளணும். எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாதவர்கள் போல ஏளனப்படுத்துபவர்கள்,
நம்ம தோல்வியை பற்றி எத்தனை பேர் எந்த சூழ்நிலையில் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாலும், எப்படி வந்து ஏளனம் பேசினாலும் வந்து அதை புறந்தள்ளி விட்டு நம்மளுடைய பாதையில் நம்மளுடைய கனவை நோக்கி நம்மளுடைய வெற்றியை நோக்கி நிச்சயமாக நகர்ந்து கொண்டே இருப்போம். அதனால் வந்து இந்த 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 கொள்கையையும் பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. இப்போ திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது சிலர் வந்து அதை வந்து பிரதிபலிப்பு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்ட கனவு கிட்டாவிடில் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? மாபெரும் கனவு காண வேண்டும். வெற்றிகள் முடிவதில்லை, தோல்விகள் தொடர்வதில்லை. உழைப்பும் பிழைப்பும் வெற்றிக்கு அடிப்படையே அதுதான். வந்து நாளும் தெரிந்துகொள் கோட்பாடு, அவ்வளோதான் வெற்றியினுடைய அடிப்படை சூத்திரத்தை நான் என்னுடைய வெற்றி அனுபவத்திலிருந்து, நான் கற்றதிலிருந்து, என்னுடைய அனுபவங்கள்லேருந்து நான் என்னுடைய இதை சொல்லிட்டேன். இதோடு வந்து மற்ற ஊக்க உரை ஆற்றக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த முகாமை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அதிகாரிகளுக்கும் வந்து வழிவிட்டுக்கிறேன். இதுக்கிடையில் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அதனால் இந்த ஒரு நிமிடம் வந்து அதுக்கு நான் பயன்படுத்திக்கலான் இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை இந்த கல்லூரியினுடைய ஒத்துழைப்போடு இங்கே ஒரு சிறப்பாக நடத்துறதுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைத்தது. முதல்ல கல்லூரி செயலர் அவர்களுக்கும், உமா மேடம் அவர்களுக்கும், இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அவங்க எல்லாம் எவ்வளோ சிரமத்துக்கு இடையில் வந்திருக்காங்க, பிரதிபலன் எதிர்பாராமல் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் வந்து இதுவரைக்கும் இந்த இதில் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வெளிப்படாத ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த கல்லூரிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், ஜமீன் தேவர்குளம் அப்படின்னு நண்பர் பெருமாள்சாமி. இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். களத்தில் வந்து இறங்கி வந்து எல்லா விதமான ஒத்துழைப்பையும் செய்தவர். உங்களுக்கு ஒரு தேநீர் விருந்தும் ஒரு மதிய உணவு விருந்தும் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதர். கோவில்பட்டி பகுதி மக்களுக்கு வந்து சிறப்பான சேவை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உடையவர். அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழாவினுடைய வெற்றிக்கு ஒத்துழைத்த அனைத்து தரப்பினருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.